நெல்லி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேதியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். சென்ற எபிசோடில் பார்த்திங்கன்னா ஏற்பகை நாயனார் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற இளையான்குடி மாறனார். இளையான்குடி மாறனார் நாயனாரோட அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் சிவத்தொண்டு செஞ்சார் அப்படின்ற ஒரு வரலாற்றை தான் நம்ம இப்போது இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். இளையான்குடி நாயனார் பரமக்குடி, பாண்டிய நாட்டில் வேளாளர் குலத்தில் தோன்றியவர் மாறனார் என்றவர். இளையான்குடி என்ற ஊர், அந்த ஊரில் மாறனார் என்ற ஒரு நாயன்மார் சிவத்தொண்டு புரிந்து வந்தார். தன் மனைவி இல்லாலோட சிவத்தொண்டு. எப்போ பார்த்திங்கன்னா நல்ல செல்வந்தர், நல்ல வசதி, எல்லா நிலபுலங்கள்லாம் நிறைய வசதி இருந்தோம். அவ்வளோ வசதி இருந்தோம். நாமெல்லாம் கொஞ்சம் வசதி இருந்தோன்னா எடுத்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு வேணும், அப்படியெல்லாம் யோசிக்காமல் அப்படியே அதை எல்லாமே சிவன் கொடுத்தது. இப்படி தான் நம்ம இந்த நாயன்மார் மட்டும் இல்லை, எல்லா நாயன்மாருமே பார்த்திங்கன்னா எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம், எல்லாமே அடியாருக்கு அர்ப்பணம். ஏன்னா சிவன் அடியார்களை சிவமாகவே பாவித்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்திங்கன்னா அவங்க அந்த சிவத்தொண்டுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிட்டு ஈடுபட்டு கொடுத்துருந்தாங்க. கணவன் மனைவியும் பார்த்திங்கன்னா இந்த சிவத்தொண்டில் தினம் சாப்பாடாக்கி அடியார்களுக்கு அன்னம் பளிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இவர் நல்ல வசதி வாய்ப்பு நல்ல வசதி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தினம் சாப்பாடு போடுவார். அப்படி யோசிக்கும் போது சாமி பார்க்குறாரு. இவரோட பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும்லவா உலகுக்கு. ஏன்னா இளையான்குடி மாறனார் என்ன பண்ணார் அப்படின்றதுக்காக சாமி வராரு. இளையான்குடி மாறனாரோட இது பண்ணால் சோதிக்கணுன்றதுக்காக ரொம்ப செல்வந்தராக இருப்பார். சாமி பார்க்குறாரு, வசதியை குறைச்சிடுறாரு. வசதி குறைச்ச உடனே வருமானம்லாம் போயிடுது. வருமானம்லாம் போன உடனே என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஏழ்மையாகிடுது. எல்லாம் ஒரே ஒரு சொல்லுவாங்க பார்த்திங்களா, நிறைய எக்கச்சக்கமான நிலபுலங்கள்லாம் இருந்தது. எல்லாமே அவர் விற்று எல்லாம் அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பளிப்பு கொடுத்துறாரு. கடைசியில் பார்த்தோன்னா வாழ்வாதாரத்துக்குன்னு ஒரே ஒரு நிலபுலம் மட்டும் வச்சுருக்காரு. அதை வச்சு இருக்கிற அடியார்களுக்கு வறுமை கொடுத்துன்னே இருக்கிறார். வறுமையில் கூட இவன் என்ன பண்ணுறான்னு சாமி சோதிக்கிறார். வறுமை கொடுக்க பார்த்திங்கன்னா அவர் தோர்ந்து போல, அயர்ந்தும் போல, ஏதாவது ஒரு வழியில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற பாத்திரங்களோ எதெல்லாம் அடகு வைக்கிறாரு, கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி கூட தன் தொண்டு அந்த குறிக்கோளில் அவங்க நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பக்தி வேறு, குறிக்கோள் வேறு. பக்தி கடவுள்கிட்ட நம்ம போய் கும்பிடுறது. ஆனால் அந்த குறிக்கோளில் எப்பவுமே அந்த குறிக்கோள் தவறாமல் நாயன்மார்கள் வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற சாமான் எல்லாமே ஒரு அண்டா குண்டா எல்லாமே விற்றும் அடியாருக்கு அன்னம் பளிப்பு பண்ணிட்டாரு. இப்போ யார்கிட்டனா கடன் வாங்கலான்னு பார்த்தாலும் சுற்றி எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கிட்டாரு. போயிட்டு இவர் நம்பி யார் கொடுப்பாங்க? ஏன்னா முதல்ல கொஞ்சம் வசதி இருந்தது, அதை பார்த்தாது அவர் செல்வந்தர் தானேன்னு கொடுப்பாங்க. இப்போ எல்லா சொத்துமும் அவர் போயிடுச்சு. இருக்கிறது ஒரே ஒரு சின்ன கழனி மட்டும்தான். அந்த கழனியில் 2 நாள் முன்னாடி தான் பார்த்திங்கன்னா விதைச்சிருப்பார் அறுவடைக்கு. பார்த்திங்கன்னா 2 நாளாக பார்த்திங்கன்னா அப்படி மழை அப்படியே சோடு, அப்படி சரியான மழை. அப்படி இப்போ இவங்க வாழ்ந்தது பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட்டு, அந்த மின்சாரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர இடி மின்னல், ராந்தல் பழைய காலத்தில் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த ராந்தல் வேலைக்கு தான் வச்சுருப்பார். அப்படி பார்த்திங்கன்னா 2 அடியாருங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வச்சு நல்லபடியாக அன்னமலை இனிமேல் விளைஞ்சாதான்ட்டு விதை நெல்லை அறுவடை பண்ணுறாங்க. அந்த விதை நெல்லை விதைச்சிட்டு வராங்க. அதை அப்போ 2 பேரும் கணவன் மனைவி அடுப்பு பற்ற வச்சு பார்த்திங்கன்னா அடுப்பில் பார்த்திங்கன்னா பூனைக்குட்டி படுத்துன்னு இருக்குது. அப்போனா நீங்கள் பார்த்துங்க, அவங்க அடுப்பு பற்ற வச்சு 2 நாள் ஆகுது. அப்போ அடுப்புலேயே பற்ற வைக்கல. அவங்க 2 நாளாக அவங்க பட்னியாக இருக்காங்க. தன் பட்னியாக இருக்கும்போது கூட என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு சாப்பாடு இல்லையேன்னு யோசிக்கல. ஒரு அடியார் இந்த நேரத்துக்கு வந்தால் நம்ம அவங்களுக்கு எப்படி இல்லைன்னு சொல்கிறதுன்னு அப்படி யோசிக்கும் போதே
பகவான் விடுவாரா? உடனே கது தட்ட சத்தம் கேட்குது. சோன்னு மழை. பார்த்தீங்கன்னா டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு மணி 1 மணி, நடுநீசி 1 மணி. பார்த்தீங்கன்னா கது தட்டுற சத்தம் கேட்குது. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, கணவன் மனைவியும் பார்த்துக்கின்னு. எப்படி இந்த நேரத்தில் 2 பேர் மனசை பார்த்தீங்களா எப்படி? இந்த நேரத்துக்கு யாராவது அடியார் வந்துட்டாங்கன்னா, சாப்பாடு கேட்டாங்கன்னா 2 பேர் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் தான் தோணுது. நம்ம எப்படி இது பண்ண சரி வா அப்படின்ட்டு போயிட்டு 2 பேரும் போய் கது திறந்து பார்க்குறாங்க. அப்படியே குளிரில் நடுங்கிக்கின்னு வயசான அப்படியே வயிறுகளெல்லாம் சுருங்கி போயிட்டு ஒரு அடியார். யார்? சிவபெருமான் திருவிளையாடல் போட்டு வந்திருக்கார். ஊருக்கே படி அழகிற பரமன் வயிறெல்லாம் காஞ்சி போய் ஒட்டி போய் பசியில் அப்படியே கண்ணெல்லாம் மயக்கமாக ஆகிற மாதிரி. அவருக்கு என்ன சொல்லணுமா? அப்படி பசியில் நான் வாடி அப்படியே பசியில் அப்படியே தோண்டு போயிட்டு 1 மணிக்கு அப்போது 2 பேரும் வாங்க ஐயான்ட்டு அன்போடு வரவேற்கிறாங்க. அப்போ சொல்கிறார், இப்போ இந்த ஊரில் எல்லாரையும் கேட்டேன், நீ தான் எப்போ கேட்டாலும் இல்லைன்னு பசின்னா சாப்பாடு போடுவியான், அதனால தான்ப்பா நான் உன் வீடு தேடி வந்தேன். எல்லாரும் உன்னை பற்றி சொன்னாங்க, எப்போ போனாலும் நீ சாப்பாடு போடுவியான்ப்பா அடியாருங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, வாங்க ஐயா அப்படின்ட்டு அவரை பாத பூஜை பண்ணி. எப்படி 2 நாயன்மார்களும் அந்த வயசானவர் வந்திருக்காரு, அவங்க வரவேற்று பாத பூஜை பண்ணி நல்ல உபசரிப்பு பண்ணி அவருக்கு குளிரில் நடுங்கிற அவருக்கு ஒரு உடையும் கொடுத்து தோட்டிக்கு துணியும் கொடுத்து அவரை விரிப்பு போட்டு மரியாதை பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்போ 2 பேரும் யோசிக்கிறாங்க, இந்த நேரத்துக்கு 1 மணிக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உடனே தன் மனைவியை பார்க்குறாரு. உடனே அந்த அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு பழமொழி, மனைவி ஒரு மந்திரி. ஏன்னா தக்க நேரத்தில் ஆலோசனை சொல்லுவாங்க. மனைவிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லான்னு சொல்லுவாங்க. இல்லறத்தை ஒன்றா நடத்துகிறவங்க. அந்த இல்லம் அந்த இல்லத்தை ஆள்பவள். அதனால் அவளுக்கு மனைவிக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இல்லான்னு சொல்லுவாங்க. உடனே டக்குன்னு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. எங்கள் 2 நாள் முன்னாடி தானே விதை நெல் விளைச்சிங்க கழனியில், அந்த நெல் இருக்குல்லவா, பயப்படாதீங்கன்னு அந்த அம்மா தன் கணவனுக்கு பாருங்கள், நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நாமக்கே 2 நாளாக சாப்பாடு இல்லை, இப்போது அவருக்கு தேவையா அப்படின்னு நாமெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா தன் கணவனுக்கு தைரியம் சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் தொண்டு எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாதுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, 2 நாளுக்கு முன்னாடி தானே விதை நெல் விதைச்சோம், நீங்கள் போயிட்டு அந்த நெல்லை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இடி பயங்கரமாக அமாவாசை இருட்டு எப்படி இருக்கும் பாருங்கள். சாதாரண இதனால பரவாயில்ல, இப்போ மாரியே ஒரு கரண்ட்டோ எதுவுமே கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரண்டு ஒரே காடு விஷப்பூச்சிங்க எல்லாம் ஓடும். அந்த நேரத்தில் கூட தன் உயிரை கூட எதுவுமே நினைக்காம அடியார் வந்துட்டாங்களே, அவருக்கு அன்னம்பளிப்பு நம்ம கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த விதை நல்லா நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க, நீரில் மிதக்கும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் அதை சரி பண்ணி நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அப்படியே பேச்சிலே எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் அந்த விதை நெல்லை எடுத்துகிட்டு வாங்க, அந்த நெல்லை நாம் அதை குத்தி இந்த நேரத்துக்கு அதை உமி தனியாக அரிசி தனியாக எடுத்து அரிசி சாப்பாடு சமைச்சிடலாம். சரி, சாப்பாடு சமைச்சிட்டா அப்போ இதுக்கு குழம்புக்கு என்ன பண்ணுவோன்னு மாறனார் கேட்குறாரு. உடனே அவங்க மனைவி அப்போ அந்த புத்திசாலித்தனமாக சொல்கிறாங்க, ஏங்க அரிசிக்கு ஒரு சொல்லிட்டோம் நெல் எடுத்துன்னு வாங்கன்ட்டு, குழம்புக்கு நம்ம பக்கத்துலேயே கொஞ்சம் கீரைலாம் போட்டிருக்கோம்லவா, 4 வகை 5 வகையெல்லாம் கீரைலாம் போட்டிருக்கோம்லவா, நீங்கள் அந்த கீரைலாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றார். உடனே தன் மனைவி நினச்சி, இந்த அளவுக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்களே, நானே பயந்துன்னு இருந்தேன் எப்படி சமைக்கப்படுதுன்ட்டு, ஆனால் இவங்க நமக்கு இந்த ஐடியாலாம் நமக்கு கொடுக்குறாங்களே, அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் தன் மனைவியோட சிவத்தொண்டை நினச்சி. அப்போது அந்த கீரையும் அந்த அம்மா மனசில், இந்த கீரையை நீங்கள் கொண்டு வாங்க, ஒரு கீரையை மசில் பண்ணிடலாம், ஒரு கீரையை கூட்டு பண்ணிடலாம், ஒரு கீரையை துவையல் பண்ணிடலாம், ஒரு கீரையை அப்படின்ட்டு 6 வகையான கீரை இருக்குது. அந்த 6 வகை அறுசுவையாக நம்ம கொடுத்துடலாம். அந்த கீரைலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, இதை ஒன்று மசியல், கூட்டல், துவையல், பொரியல் அப்படின்ட்டு இந்த அம்மாவா அதை எடுத்துன்னு வராதுன்னே எல்லாத்தையும் இதில் பண்ணிடலான்ட்டு அந்த அம்மா கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த அம்மாவை எடுத்து கொடுக்குறாங்க, ராந்தல் விளக்கு, இந்தாங்க இதை எடுத்துகிட்டு போங்கன்னு தலையில் கோணி, அந்த சாக்கு கோணி போட்டுட்டு அந்த அம்மா கொடுத்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறார் மாறனார். இதையெல்லாம் பார்த்துன்னு இருக்கார் சுவாமி. ஒன்றுமே தெரியாத மாதிரி தூங்குற மாதிரி நடிச்சுன்னு இருக்கிறாரு. சாமி படுத்துக்கின்னு இவங்க என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு எதுவுமே தெரியாத மாதிரி பசியில் சுருண்டு படுத்துன்னு இருக்கிற மாதிரி சாமி படுத்துன்னு இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா மாறனார் போகிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
தேள் பாம்பு அதெல்லாம் ஓடுது, அதெல்லாம் பெருசுப்படுத்தலை. அடியாருக்கு நம்ம தொண்டு செய்யணும், இன்றைக்கி நம்ம தொண்டு தடைப்படக்கூடாது அப்படின்ட்டு அந்த வைராக்கியத்தில் போகிறாரு. அந்த சாக்கு கோணி போட்டுன்னு ராந்தல் வழக்கு எடுத்துகிட்டு அந்த விதை நெல்லெல்லாம் அப்படியே அள்ளி எடுத்துன்னு வராரு. அந்த அம்மா சொல்கிற மாரி அந்த கீரைங்களெல்லாம் பார்க்குறாரு. இதை சேக்கிழார் பெருமான் அழகாக சொல்கிறார் ஒரு வரியில். மாறனார் அந்த கீரையோட வேரை பிடுங்க சாமி அங்கே கைலாயத்தில் மாறனார் என்ற இளையான்குடி மாறனார் என்ற பிறவி என்ற வேறு அப்படியே அறுத்துடுறாராம். நம்ம எத்தனையோ பிறவிலவா, இந்த பிறவி மட்டுமா, எத்தனையோ பிறவிலவா அந்த கீரையோட வேரை பிடுங்க மாறனார் அந்த பிறவி என்ற வேரை என்ன பண்ணுறாரு, மாறனாருக்கு சுவாமி அந்த பிறவி என்ற வேரை அறுத்துடுறாரு. அப்படியே சேக்கிழார் பெருமான் இதை அழகாக பதிவு பண்ணுறாரு பெரிய புராணத்தில். அப்போது அந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. கீரையை மனைவி கிட்டே கொடுக்குறாரு. இந்தம்மா நீ சொன்ன இந்த கீரை எல்லாமே தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேம்மா, இந்த அம்மான்ட்டு நெல்லையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த நெல் அந்த நேரத்துலேயே அந்த அத்தை ஜாமத்துலேயே என்ன பண்ணுறாங்க, அப்போது அந்த ஏந்திரன்னு சொல்லுவாங்க, அந்த ஏந்திர கல்லில் போட்டு அந்த நெல்லை இது பண்ணி அரிசி தனியாக உமி தனியாக எடுத்து இது சாப்பாட்டுக்குன்னு இதை பிரித்து வைக்கிறாங்க. இந்த கீரைங்களை ஆஞ்சி கழுவி க்ளீன் பண்ணி எல்லாமே இது ஒன்றுன்னா பாகமாக பிரித்து வைக்கிறாங்க. இது பொரியலுக்கு, இது கூட்டுக்கு அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் எடுத்து வைக்கும் போது அப்போ பார்த்திங்கன்னா சரி அடுப்பு பற்ற வைக்கலான்னும் போது திடீர்னு ஒரு யோசனை வருது. அச்சோ, நம்ம சாப்பாடுக்கு அரிசி ரெடி பண்ணிட்டோம், குழம்புக்கும் பொரியலுக்கும் அறுசுவையாக கீரை ரெடி பண்ணிட்டோம், 2 நாளாக நாமளே பசி பட்னி, அடுப்பு பற்ற வைக்கல, மழை, எங்கே போய் நம்ம விறகு வாங்குவோம், யார் கொடுப்பாங்க, அதுவும் பகல் டைம்னா கூட பரவாயில்ல, நடு ராத்திரி 1 மணிக்கு யாரை போய் நம்ம கேட்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. இதெல்லாம் ரெடி பண்ண நாம இந்த அடுப்பு அப்படியே மாறினார் யோசனை பண்ணும் போதே அப்படியே பார்க்குறாரு. அப்படின்ட்டு தன் வீட்டு கூரைய 1 செகண்ட் கூட எதுவுமே யோசிக்கலை பார்க்குறாரு. அந்த கத்தி எடுக்கிறாரு, வாள் எடுக்கிறாரு, அந்த வீட்டு கூரையை உடைக்கிறாரு, எடுத்து அடுப்பு பற்ற வைக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? எவ்வளோ நாமன்னா அது போல் செய்வோமா? முதல்ல அந்த நேரத்துக்கு நாம் அதை போய் செய்வோமா? அரிசியும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீரையும் அத்தனை சேர்த்து வந்து தன் வீட்டு கூரையை எரித்து அதை அடுப்புக்கு விறகாக வைக்கிறார். அந்த அம்மாவும் அவருக்கு உதவி பண்ணுறாங்க, மாறனார் மனைவியும் கூடவே இருந்து உதவி பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச மாதிரியே சாப்பாடு செய்கிறாங்க, கீரைங்களை அறுசுவையாக இதுன்றாங்க. எல்லாம் செஞ்சுட்டு இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டு நம்ம அடியாரை போய் எழுப்பலான்னு 2 பேரும் இதையெல்லாம் பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துட்டு இந்த சிவம் சாமி என்ன பண்ணுறாரு, தூங்குற மாரி எம்பெருமான் நடிச்சுன்னு இருக்கார். இவங்க 2 பேரும் போயிட்டு கை வைக்கிறாங்க. இளையான்குடி மாறனாரும் அவரோட இல்லால் மனைவியும் அப்படியே அருவுருவமாக ஜோதி ரூபத்தில் இறைவன் காட்சி கொடுக்குறாரு. அப்படியே 3 ரூபமாக உருவமாகவும் அருவுருவமாக 3 பேருக்கும் அப்படியே ஜோதியை காட்சி கொடுக்குறாரு. மாறனாரே இந்த நடுநீசில் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தன் வீட்டு கூரையை எரிச்சு போட நினச்சி பாருங்கள், நம்ம எப்படிப்பட்ட பாரத பூமியில் வாழறோம். ஒருவேளை சாப்பாட்டுக்காக அடியார் வந்துட்டாங்கன்ட்டு எந்த சலிப்போ எந்த கஷ்டமும் இல்லாமல் தன் வீட்டு கூரையே எரித்து சாப்பாடு போட்ட இளையான்குடி மாறனார் வாழ்ந்த இந்த பாரத நாட்டில் நம்ம வாழணும். அப்போ எவ்வளோ அப்போது அந்த அடியார் போல் நாமளும் அந்த சிவத்தொண்டு நாமளும் அதே போல் வரணும். அப்போ சாமி அந்த காட்சி கொடுத்து அவங்கள அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 3 உருவமாக கொடுக்குறாரு. உருவமாகவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படியே காட்சி கொடுக்குறாரு. அப்படியே கைலாயத்துக்கு கூப்பிடுறாரு. இதிலேருந்து நம்ம என்ன புரியுது பாருங்கள், ஒரு வேளை சாப்பாட்டுக்காக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தன் வீட்டு கூரையே நினச்சி பாருங்கள், எப்படியெல்லாம் நாயன்மார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா. இதை தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் தமக்கு அமுது செய்வித்தல். இந்த மண்ணில் நம்ம பிறந்துட்டோன்னு வச்சுங்க, அடியாருக்கு எப்போவுமே சாப்பாடு கொடுங்க, இல்லைன்னு சொல்லவே கூடாது. இந்த மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் தமக்கு அமுது செய்வித்தல். ஒரு அடியாருக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க. இதையே தான் திருமந்திரத்துலேயும் சொல்லுவார், படமாட கோயில் பகவர் கொன்றாகில். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு எல்லாம் அப்படியே கோயிலுக்கு செய்யணும், ஆண்டவனுக்கு செய்யுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. நம்ம அருளாளர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க, அவங்க எப்படி சிவபதத்தை அடைஞ்சாங்க, எப்படி இன்னும் அவங்க ஆலயமாக போல எப்படி இல்லை, வெறும் அடியாருக்கு அன்னம் பளிப்பு. இப்போது நம்ம எடுத்துகிட்டு போவோம் பிரசாதம், வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே யாசம் கேட்டுன்னு உட்காந்து இருப்பாங்க. அதை மீறி நம்ம பக்கெட்டே எடுத்துன்னு போவோம். அப்போ சாமி நம்மளை எப்படி திட்டுவார் தெரியுமா,
ஏண்டா பசியில் உட்காந்து இதை தான் திருமந்திரத்தை நடமாடும் கோவில் நம்பர்க்காக படமாட கோவில் பகர் கொன்றாமே. இந்த வரியில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கற்சிலையாக இருக்கிற, நான் சாமி இல்லைன்னு சொல்லலை, கற்சிலையாக இருக்கிற அந்த சிலைக்கு நீங்கள் பால் ஊற்றினாலும் சாமிக்கு போய் நீ செஞ்சாலும் அது நேரடியாக போய் சாமிக்கு சேராது. இதே நடமாடும் கோவிலாகிய சிவமாகிய அடியாருக்கு நீங்கள் போய் செஞ்சிங்கன்னா அது போய் நேரடியாக சிவனுக்கு சேரும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போ நான் 10 லிட்டரு சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணுறேன்ப்பா, நான் 20 லிட்டரு தயிர் அபிஷேகம் பண்ணுறேம்மா, இதை தான் நம்ம அருளாளர்கள் திட்டுவாங்க. ஏன் இதையே திருமந்திரத்தில் தான் அழகாக சொல்கிறார், அந்த பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுப்பா. அதில் நீங்கள் 2 அருட்பெரு ஜோதி ஆண்டவரை நீங்கள் காணலாம். அப்போ அந்த பசிப்பினி போகிறவங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கடவுள். இதுதான் படமாட கோயில் பகவர். படமாடி இருக்கிற பாம்பு எங்கே இருக்கும், சாமிக்கிட்ட இருக்கான். அவங்களுக்கு நீ செஞ்சதை விட நடமாடும் கோவிலாகிய சிவன், அந்த சிவன் அடியாரங்களுக்கு நீங்கள் செஞ்சுனா அது நேரடியாக பகவானுக்கே செஞ்சது அது போய் சேரும். அதை தான் திருமந்திரத்தில் சொல்வார். இப்போ மண்ணில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அன்னலார் நமக்கு அமுது செய்வித்தல். எப்போவுமே ஒரு இப்படி சாப்பாடு, நீங்கள் ஒரு ஏழைக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னு வச்சுங்க, 4 பிரதோஷத்துக்கு நீங்கள் பால் அபிஷேகம் பண்ண ஒரு பயன் கிடைக்கும். இந்த பார்த்திங்கன்னா பசி துன்பம், இதுதான் வள்ளல் பெருமானாரும் இந்த பசின்ற நெருப்பு எரிஞ்சது பார்த்திங்களா, அடுப்பு மாரி அதுக்காக தான் அவர் அந்த அணையா அடுப்பு பசிப்பினி ஜீவகாருண்யம் பண்ணார். இப்போ ஒரு ஏழையோட பசியை நீங்கள் போக்கினீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் தான் அங்கே கடவுள், வேறு யாருமே இல்லை. இதுதான் நாயன்மார்களும் செய்தாலும், இதுதான் மனிதனும் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போதும் வள்ளல் ஆகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம். இந்த பாட்டுக்கு உதாரணமாக தான் 63 நாயன்மார்கள் தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்தார்கள். இளையான்குடி மாறனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.